ஹலோ மக்களே, இது பாவக்காய் ஃப்ரை பண்ணுறக்காண்டி மசாலா போடுறேன். இது ஒரு கை அரிசி மாவு, அப்புறம் ஒரு கை கடலை மாவு. இது நம்ம பஜ்ஜிக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த கடலை மாவு தான். ஸோ மசாலா எல்லாம் போட்டிருக்கேன். சால்ட்டு, பெப்பரு, மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரக பவுட்ரு கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பாவக்காயை அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் கசப்பாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி பக்கோடா மாதிரி மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையும் உடச்சி போட்டிருப்பேன். அது கொஞ்சம் நல்லா ஒட்டும் அப்படின்றனால. ஸோ அது கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பத்தலை உங்களுக்கு எதுவும் அந்த இது பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் பத்தலை அப்படின்னா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரையாக மிளகாத்தூள் இது ஸோ கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் திரும்ப சேர்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வெயிலில் காய வச்சு மசாலா போட்டு வெயிலில் காய வச்சு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீட்டில் அப்பளம் சாப்பிட்றதுக்கு அப்பளம் பொரிக்கிறோம்லாம் எடுத்து ஸோ அந்த மாதிரி இது மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுற நேரம் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுற நேரம் எடுத்து சாப்பிட்லாம். இந்த பாவக்காய் பொரிச்ச பிறகு லைட்டாக தான் கசப்பு இருக்கும். ஸோ ப்ரெஷர் சுகருக்கு கொஞ்சம் இது ரொம்ப நல்லது. இந்த எண்ணெய் காய வச்சு ஸோ அதில் இந்த பக்கோடா லைட்டாக தூவி விட்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை பதத்தில் எடுக்கணும். ரொம்பவும் சாஃப்டாகிடக்கூடாது, ரொம்பவும் மொறுமொறுப்பாகிடக்கூடாது. கரெக்டான பதத்தில் எடுக்கணும். ரொம்ப மொறுப்பாக இருந்தால் கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், சிரமமாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப சாஃப்டானாலும் கசப்பு ரொம்ப தெரியும். ஸோ அதனால் கரெக்டான பக்குவத்தில் இந்த மாதிரி எடுத்துருங்க. ஒரு பீஸு நீங்கள் ரெடி ஆச்சுன்னா எடுத்து சாப்பிட்டு கூட பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை.